ஹாய் ஹலோ மக்கள், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எடுத்து பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பனங்கிழங்கு வந்து அவிக்க போகிறோம். அதை தான் இன்றைக்கி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு அவிக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து பனங்கிழங்கு நம்ம கொட்டவழி போட்டுருந்துருக்கோம். அந்த கொட்டவழியிலேருந்து முதல்ல சாயங்கால டைமில் போய் கிழங்கு பிடிங்கிட்டு வந்துடுவோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் டைமிங்கில் கிழங்கு வச்சோம் அப்படின்னா அது வந்து கிழங்கு வந்து நம்ம அவிச்சது வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் தாங்கும். அதுக்கு பிறகு வந்து அது ஒரு மாதிரி நீர் கோரிட்டு போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னே சாயங்காலம் பிடிங்கிடுவோம். காலையில் டைமில் அவிப்போம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள், அதுக்கு மறுநாள் வரைக்கும் ஃபுல்லாக தாங்கும். அதனால் நம்ம வந்து சாயங்கால டைமிங்கில் நம்ம கிழங்கு அவ்வளோத்தையும் பிடிங்கி வச்சிட்டோம். அதை நம்ம காலையிலே எழுப்பி வந்து நம்ம கிழங்குல வந்து தோலை உரிக்கணும். அது போக அந்த கொட்டவழியிலேருந்து பிடிக்கிட்டு வரும்போது பனங்கொட்டையும் அந்த கிழங்கோட சேர்ந்தே தான் இருக்கும். அந்த இதையும் வெட்டி போட்டுட்டு மேலே உள்ள மூக்கு ஜீவனும் அந்த கிழங்குல வந்து மூக்கு ஜீவிட்டு தோலை உரிச்சா அப்படின்னா தான் தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். அது போக அந்த மூக்கில் வந்து மண் வந்து இருக்கும். அதையும் போகிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணால் கத்தி வச்சு முதல்ல மூக்கை நல்லா சீவிட்டு ஒரு கோடு போட்டு நம்ம தோலை உடைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உடஞ்சி வரும். இப்படி தோலை உடைக்கும் போது அதில் வந்து வெள்ளை கலரில் ஒரு தோல் மாதிரி வரும். இந்த தோல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கத்தி வச்சு இலச்சியும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கிழங்கு வந்து கழுவும். அந்த கழுவும் போது லைட்டை சுரண்டி விட்டாலே காணும் இந்த வெள்ளை கலர் தோல் வந்துடும். எப்படிலாம் அந்த இதை உடைக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள். எப்பெல்லாம் தோல் உடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கோங்க. அது போக அவிக்கிறது வந்து நம்ம வந்து மண்பானையை வச்சு தான் அவிப்போம்.
அதாவது இந்த கிழங்கை வந்து நம்ம தோல் உடைச்சதும் 2 தடவை கிழங்கை வந்து கழுவணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிழங்குல வந்து இந்த மூக்கு சைடில் வந்து மண் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மண்ணையும் நல்லா கழுவணும். அதுபோக அந்த வெள்ளை கலரில் கிழங்குல வந்து ஒரு தோல் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கோம் அப்படின்னு அந்த தோலையும் சுரண்டி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்குன்னு சில டைமிங்கில் இருக்கும். அதுபோக நம்ம வந்து கிழங்கு பிடுங்கும்போது மண்வெட்டி சில டைமில் கிழங்குல பட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் மண் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம மண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். அது போக நம்ம மண்பானையில் தான் நம்ம கிழங்கு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மண்பானையை வந்து 2 மண்பானை யூஸ் பண்ணுவோம். ஒரு மண்பானை வந்து கீழே கிழங்கு வைக்கிறதுக்கு, இன்னொரு மண்பானை வந்து மேலே உள்ள நீராவியை வந்து பிடிச்சி வச்சு அவிய வைக்கிறதுக்காக 2 மண்பானை யூஸ் பண்ணுவோம். இந்த 2 மண்பானையும் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். அதுபோக நம்ம கிழங்கு வைக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவோம், உப்பு யூஸ் பண்ணுவோம். அதுபோக தண்ணி வந்து 1 சொம்பு தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் இந்த மண்பானை வச்சுருக்கோம், மண்பானைக்கு 1/2 மண்பானை தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறனால இருக்கும். அப்படிலாம் கிடையாது, 1 சொம்பு தண்ணி யூஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுபோக கிழங்கு வந்து மண்பானையில் நம்ம வைக்கிறதுனால கிழங்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது நிற்கிற மாடலில் தான் நம்ம அடுக்குவோம். அதாவது மூக்கு பகுதி வந்து கீழேயும் வால் பகுதி மேலேயும் இருக்கிற மாதிரி தான் அடுக்கணும். இந்த மாதிரி கிழங்கு வளத்தையும் அந்த பானை ஃபுல்லாக அடுக்கணும். அது எப்படி அடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அது போக நம்ம வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு, இந்த மஞ்சத்தூள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கிழங்கு இருந்தாலும் அதுவும் போடுவோம். அந்த மஞ்சள் கிழங்கு அந்த உப்பு சேர்த்துட்டு அது போக தண்ணி வந்து 1 சொம்பு அளவு சேர்த்து விடுறோம். சேர்த்துட்டு அடுப்பு வந்து நம்ம விறகு அடுப்பில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து கிழங்கு வைக்க குறைஞ்ச 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதனால் நம்ம வந்து விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த விறகடுப்பில் வந்து தீயை பற்ற வச்சுட்டு இந்த கிழங்கல்லி வச்ச பானையத்துக்கு அடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பானையை கவுத்திடுவோம். கவுத்திட்டு குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த 1.5 மணி நேரம் கழித்து
திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் வந்து கங்கல்லே போட்டிருக்கணும். போட்டுட்டு இப்போ இந்த கிழங்கு எடுத்து காட்டுறோம் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்க. கிழங்கு வந்து பார்க்க எப்படி இருக்கு, மஞ்சள் மஞ்சள் இருக்கு. அது போக இந்த கிழங்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வட்டாக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வட்டாக்கு மாற்றி எடுத்துட்டு இந்த கிழங்கு ஒடிச்சு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ஒடிச்சு சாப்பிட நல்லா வெந்திருக்கு. அதுபோக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு. இந்த பனங்கிழங்கு வந்து இந்த மாதிரி முறையில் தான் நம்ம வைப்போம். வேற எந்த இன்கிரீடியன்ட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுபோக பனங்கிழங்கு அவிச்சதுல இருந்து கரெக்டாக 1 நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு மாதிரி நீர் கோரிட்டு போயிடும். அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லை சாப்பிட முடியாது, கொஞ்சம் லேட்டாக ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த கிழங்குல நடுவில் பீலி மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிச்சு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு 2 கூட காய வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாளில் கூட 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி பேட்டை நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சொல்லி கேட்டோம். சரி பேட்டை நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.